புற்றுநோயை உருவாக்கும். சரியா? அதனால தான் தடை பண்ணிக்கணும். கலரி இல்லாத பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க, தப்பு இல்லை. வண்ணங்கள் சேர்க்கப்பட்ட உணவை வாங்கி சாப்பிடக்கூடாது. பஞ்சு மிட்டாய் அப்படி நீங்கள் எங்கேயாவது பஞ்சு மிட்டாய் தயாரிக்கிறத பார்த்தீங்கன்னாலும் தகவல் சொல்லுங்கள், இதே நம்பருக்கு சொல்லுங்கள். சரியா? நம்ம என்ன பண்ணுறோம், புகையிலையை விட்டு உணவுப் பொருளுக்கு உள்ளே வந்துட்டோம். சாப்பிட்ற உணவில் வண்ணங்கள்னாலேயும் கேன்சர் வருதுங்கிறத பற்றியா, நம்ம புற்றுநோய் வருதுங்கிறத பற்றியா பேசிக்கிட்டு இருக்கோம். பின்னாடி உள்ளவங்களும் புரியுதம்மா? நான் என்ன சொல்றேன் புரியுதா? என்ன பண்ண புகையில கேன்சர் எதுனால வருதுன்னு சொன்னால், புகையிலை பொருளால வருது. நம்ம சாப்பிட்ற என்ன உணவுப் பொருட்கள்னால வருது? கேசரிங்கிற வண்ணங்கள் எந்தெந்த உணவுப் பொருட்கள் அதிகமாக சேர்த்து சாப்பிட்றோமோ அதுனால வருதுன்னு சொன்னோம். புரிஞ்சதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சதா? அதிகமான கலர் சேர்த்த உணவுப் பொருள். கலர் எதுல சேர்க்கிறோம்? கேசரில் சேர்க்கிறோம், சிக்கன் 65ல சேர்க்கிறோம். சரியா? இந்த மிக்சர், ஆந்திரா முறுக்கு மிக்சர்லாம் சொல்லுவாங்களே, ரொம்ப பிரைட்டாக இருக்குல்ல கலரு, அதில் என்ன பண்ணியிருக்காங்க, அதிலே கலர் தான் சேர்த்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம், அதெல்லாம் தவிர்க்கணும். எத்தனை பேர் வீட்டில் கடலை மிட்டாய் சாப்பிடுவீங்க? நிஜமாவா? கடலை மிட்டாய் சாப்பிடுவீங்களா? இப்போயுமே நான் கடலை மிட்டாய் தான் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிள்ளைங்கன்னா டெய்லி ஒரு கடலை மிட்டாய் சாப்பிடுங்க. சரியா? டெய்லி ஒரு கடலை மிட்டாய் சாப்பிடணும். வீட்டில் இந்த ஓகே சிப்ஸு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்கல்ல, அதெல்லாம் தவிர்க்கிறீங்க. சரியா? டெய்லி ஒரு உங்களுக்கு பிள்ளைங்கன்னா 2 பேருமே சாப்பிடணும். டெய்லி ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்டீங்கன்னா அது என்ன கிடைக்கும், நமக்கு தேவையான இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, இனிப்பு சத்து எல்லாமே கிடைச்சிடும். சரியா? புரத சத்து எல்லாமே கிடைச்சிடும் ஒரே ஒரு கடலை மிட்டாய். டெய்லி வாங்கி சாப்பிடலாமா? டெய்லி சாப்பிடணும். சரியா? கடலை மிட்டாய் சாப்பிடுங்க. இந்த சிப்ஸு, லேஸ் சிப்ஸு, ஓகே நமக்கு தெரிஞ்சது தானே, அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். சுத்தமாக வாங்கி சாப்பிட வேணாம்னு சொல்லலை, எப்பயாவது ஆசைக்கு வாங்கி சாப்பிடுங்க. அதில் என்ன இருக்குன்றீங்க சிப்ஸில்? அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வெளியில் இருக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, கொக்கோ கோலா, பெப்சி, ஃபேண்டா, என்ன நிறையா ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, அது இந்த சிப்ஸ் ஐட்டம் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா? இங்கிலீஷில் ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜங்க் ஃபுட்ஸ். ஜங்க்னு என்னது? ஜங்க்னா என்ன தெரியுமா? இங்கிலீஷில் ஜங்க்னா தமிழில் குப்பை. வேண்டாத பொருட்களை போட்டு வைக்கக்கூடிய இடம். அது என்னது? அது குப்பை தொட்டியாக தான் இருக்கணும், நம்ம வயிறு இல்லை. சரியா? அப்போ என்ன பண்ணக்கூடாது, சிப்ஸ் ஐட்டங்கள், வெளியில் போய் கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம், தேவையில்லாத எண்ணெய்களில் உற்பத்தி பண்ணக்கூடிய பலகாரங்கள் இதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. சரியா? ஏன்னா நம்ம வயிறு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று, குப்பைகளை போட்டு வைக்கக்கூடிய இடம் கிடையாது. சரியா? இந்த ஜங்க் ஃபுட்ஸ், குப்பை உணவுன்னு சொல்லுவோம். இந்த கூல் ட்ரிங்க்ஸையும்